வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் அன்னைக்கு தட்டை காமிச்சேன். இப்போ சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் இருக்கிற எல்லா டிப்ஸையும் நான் சொல்கிறேன். அதையே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வெடிக்காமல் வரும். நான் நேற்று செஞ்சப்போ எனக்கு வெடிக்கவே இல்லை. 2 கப்பு அரிசி மாவு, ரஃபாவுக்கு ஒரு அரை டப்பா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சீடை. அதை ரொம்ப செவக்கலாம் வேண்டாம், அப்படி கோலம் போட இழுக்க வர மாதிரி ஈஸியாக வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, செவக்க விட்றாதீங்க. சூடு காமிச்சா போதும்பாங்கள்ல, அதே மாதிரி. அது எப்போயா இருந்தாலும் வீட்டு மாவு, ஸ்டோர் பாட்டு எந்த மாவாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு தடவை இப்படி சீடை செய்யும்போது சூடு காமிக்கிறது ரொம்ப நல்லது. கரகரன்னு வரும். இது இப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வருதில்ல. இந்த ஸ்டேஜில் இதை நிறுத்திட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கோங்க. அது மாற்றினதுக்கப்புறம் அதில் அந்த உளுந்து வறுத்து அரைக்கணும். உளுந்தும் செவக்காமல் வறுத்து அரைக்கணும். உப்பு, எள் போட்டுக்கோங்க, பெருங்காயம் போட்டுக்கோங்க, வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து, வெண்ணெய் அந்த மாவில் எல்லா மாவுலேயும் கோட் ஆகணும். அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு பெசரிக்கிறதும்பாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பச்சை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை சேர்த்து பிசைஞ்சு கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். நிறையா தண்ணியை ஒரே டைமில் ஊற்றிடாதீங்க, மாவு ரொம்ப குழக்கழன்னு போயிடும். இல்லாட்டி அரிசி மாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. புதுசாக செய்கிறீங்கன்னா குழக்கழன்னு போயிடுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறதுக்கு. அப்புறம் இந்த அரிசி மாவு சூடு காமிச்சதுக்கு அப்புறமும் சரி, அந்த உளுந்து பொடி எதுவாக இருந்தாலும் 2 தடவை சலிச்சுக்கோங்க. 2 தடவை சலிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கை எல்லாமே க்ளீனாக இருக்கணும். அடிக்கடி தண்ணியில் புழங்காதீங்க. நல்லெண்ணெய் இது பண்ணி வச்சுட்டு உருட்டணும். உருட்டிட்டு அப்படி ரவுண்டாகவே இல்லாமல் அதை காமிப்பேன் பாருங்களேன். ஒரு தடவை சுற்றிட்டு கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கிற மாதிரி. இது இன்னொரு தடவை இன்னும் க்ளோஸ் அப்பில் காமிப்பேன். அந்த ஒரே சைஸில் வரத்துக்கு இந்த சிலிண்டர் மாரி சுற்றி வச்சுட்டு இப்படி இது பண்ணிவிட்டு ரவுண்டாக பண்ணிவிட்டு 2-3 சைடும் அமுக்கி விட்டுட்டிங்கன்னா அது ரவுண்டாக இல்லாமல் ஒரு ஷேப்லெஸ் மாதிரி ஆகிடும். பெர்ஃபெக்ட் ரவுண்டாக இருக்கக்கூடாது சீடை. அதுதான் மெயின் கீ. அதுக்கப்புறம் இந்த வெடிக்காமல் இருக்க இன்னொரு டிப் என்னென்னா, எல்லா சீடையிலையும் இப்படி ஊக்கோ இல்லை ஊசியோ வச்சு எல்லாத்துலேயும் இப்படி ஓட்டை போட்டு விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் வேலை தான் வச்சுக்கோங்களேன். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ஷூர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரமாவது இதை அலற விட்ருங்க. எல்லாத்தையும் உருட்டி முடித்தோன்னா 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்து வரைக்கும் நல்லா காயலாம் இந்த சீடை. இதில் ஃபேன்லாம் போட வேண்டாம், அப்படியே சும்மா நிழல் உலர்த்தல்பாங்கள்ல, அது மாதிரி உலர்த்தி எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே இப்படி போட்ட உடனே ரைஸ் ஆகி மேலே வருதுல்ல, அந்த மாதிரி ஹீட் ஆன உடனே நிறையா போட்டு தான் பொரிக்கணும். சீடை பொரிச்சா அப்படி ஒரு 3/4 வானொலியில் வர அளவுக்கு போட்டுட்டு இனிஷியலாக கொஞ்சம் நேரம் கையில் இந்த வானொலிக்கு பொருத்தமாக ஒரு தட்டு வச்சுக்கோங்க. ஏதாவது வெடிக்கிற மாரி தெரிஞ்சால் டக்குன்னு அந்த தட்டை போட்டு மூடிட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. அது ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம்லாம் வெடிக்காது. சிம்லேயே வச்சு எல்லா ஃப்ரையிங் ப்ரொசீஜர் மாரி தான். எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு சிம்மில் வச்சு அடி கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் இது பண்ணி விடுங்க. போட்ட உடனே கிளறி விடாதீங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு கிளறினா தான் அந்த உடஞ்சிக்காமல்லாம் இருக்கும். அவ்வளோதான். ஓரளவுக்கு நல்லா மிதந்து வரும் ஒன்று ஒன்றா இந்த எண்ணெயில். அந்த மாதிரி ஆகிறப்ப வருது பாருங்கள், ஒன்று மேலே பால் மாதிரி கீழேருந்து மேலே. அப்போ எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓரளவுக்கு இப்படி ஒரு தடவை இது பண்ணி செவந்துருச்சான்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட சீடை ரெடி. சேஃப்டி மெஷர்ஸ் என்னன்னா, மாவு ஒரு தடவை வறுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் 2 தடவை சலிச்சுக்கோங்க. பெருங்காயம், உப்பு எல்லாமே ரொம்ப க்ளீனாக இது பண்ணிக்கோங்க. எள்ளு கூட நீங்கள் கழுவிட்டு நல்லா துண்டில் போட்டு காய வச்சு வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த எள்ளையே யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாமே பண்ணிங்கன்னா சீடை கண்டிப்பாக வெடிக்காது. முடியெலாம் அதில் படாத மாதிரி நல்லா தலையில் கை வைக்காமல் இது பண்ணிக்கோங்க. இதுமாரி இன்னும் நிறையா ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மற்றொரு வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம்.